கலைஞர் சினிமாவுக்கெல்லாம் பாட்டு எழுதியிருக்காரு. உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த பராசக்தி படம் பார்த்தவங்க எத்தனை பேர் கை கொடுங்க? பராசக்தி 73 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பராசக்தி படம் பார்த்தவங்க 73 வருஷத்துக்கு முன்னாடி இது 2 பேரும் படமே பார்த்துருக்காங்க. படமே பார்க்கல. என்ன வயசாகும்? நீங்க பார்த்துருக்கீங்க பராசக்தி? அதாவது கை கொடுக்கணுமா? ஒற்றுமை இல்லை. அந்த மொத்தமே இந்த கூட்டத்துல பராசக்தி பார்த்தவங்க 3 பேர் தான் இருக்காங்க. ஏன்னா அந்த படம் தான் நம்ம ஆட்சிக்கு வந்த திருப்புமுனை அமைச்ச ஒரு படம். அது சினிமா படம். சிவாஜி கணேசன் கதாநாயகன், பன்றி பாய் கதாநாயகி. இப்ப டான்ஸ் இப்ப வர படத்தெல்லாம் பார்த்து கதாநாயகி வந்து டப்பு டப்புன்னு ஒரு 10 பேர் சேர்ந்து டக்கு டக்குன்னு ஆடிக்கிட்டு ஓடி போகிற டான்ஸ். அந்த மாதிரி டான்ஸ் அப்ப கிடையாது. ரொம்ப நாகரிகமா அந்த பன்றி பாய் உருவாக்கூட 3 இடத்துல தான் உருவாக்கூட. ஒண்ணு சிவாஜி கணேசன் பன்றி பாயோட சேர்ந்து ஒரு பாட்டு. அடுத்தது சிவாஜி கணேசன் ஞானசேகர குணசேகர சொல்றாப்புல ஒரு கதை. அடுத்தது ஒண்ணு சேரும். இதுதான் அவங்க ஒண்ணு சேரும்போது பஞ்சபாய் ஒரு பாட்டு, முதல் பாட்டு, அந்த பாட்டுல காதல் பாட்டு ஒரு பாட்டு பாடுவாங்க. அது முதல்ல என்ன பாடுவாங்கன்னா, புது பெண்ணின் மனசை தொட்டு போறவரே உங்கள் எண்ணத்தை சொல்லி விட்டு போங்க, இள மனசை தூண்டி விட்டு போறவரே அந்த மர்மத்தை சொல்லி விட்டு போங்க, மர்மத்தை சொல்லி விட்டு போங்க. இதான் பாட்டு. ஆனா 2 பேரும் விரும்புவாங்க ஒழிய கலைஞர் கனவசனம் கல்யாணமே பண்ணாரு. எல்லாம் ஒண்ணு சேர நேரத்துல சரசரம் உதவாங்க. கல்யாணத்தை பெரிய பங்களா போடணும், பெரிய விருந்து வைக்கணும், ஊர்ல இருக்கிற எல்லா பத்தியும் கூப்பிட்டு விருந்து வச்சு சிறப்பா செய்யணுமா. சிவாஜி கணேசன் சொல்லுவான், அதான் ஒண்ணுமே நாங்க ஒரே ஒரு பேச்சாளர் ஒரு சின்ன பந்தை இது போதுன்னு சொல்லுவோம். ஏன் அப்படி சொன்னா? கலைஞர் அற்புதமா அந்த கதை எழுதியிருக்காரு. ஏன் இன்னைக்கு அந்த கதை அப்படி எழுதினாருன்னா, 1952 ஒரு பவுன் விலை எவ்வளவு தெரியுமா? வெறும் 72 ரூபா. வெறும் 72 ரூபா. 73 வருஷத்துக்கு முன்னாடி கலைஞர் அந்த படத்தை கலவசம் எழுதும்போது ஒரு பவுனுடைய விலை 72 ரூபா. அந்த 72 ரூபா கொடுத்து பல குடும்பத்துல தாலி எடுக்க முடியாத பல குடும்பங்கள் தவித்து வருகின்றது. ஏனென்றால் அந்த காலத்தில் நாம் படிக்கவில்லை. வீட்டுக்கு 2 திண்ணையை கட்டி தலைவாடி நாங்க காசு இல்லாத மண்ணாலைய முரட ஒன்று வச்சு கட்டி அதுல படுத்துதான் கிடந்த மொழி ஆட்ட மாற்றம் மாட்டு மாற்றம் கூட ஒரு மழை பெஞ்சா ஒழுங்கும் இந்த மாதிரி நிலைமையில வாழ்ந்து கொண்டு இருந்த காலம். இந்த நேரத்துல கல்யாணத்தை வச்சோம்னா இந்த கல்யாணத்தை பார்த்து நம்மளை பார்த்து நிறைய பேர் வந்து தமிழ்நாட்டுல எல்லா பேரும் ஆடம்பரமா கல்யாணம் பண்ணுவாங்க, இருக்கிற ஆட்டை வைப்பாங்க, மாட்டை வைப்பாங்க. அதனால கல்யாணத்தை அந்த டைரக்டர் கல்யாணம்